வணக்கம் நண்பர்களே, வாருங்கள். இப்போ நாம கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் 2 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை முன்னாள் ராத்திரியே ஊற வச்சிடணும். இது நான் நேற்று நைட்டு ஊற வச்ச கருப்பு கவுனி. இப்போது இதை நல்லா அலசிட்டு இதில் அந்த 2 பல் பூண்டு கொஞ்சம் சீரகத்தை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு குக்கரில் 3 விசில் வரும் வரை வேக வச்சு எடுங்க. வேக வச்சு எடுத்த பிறகு இதில் தேங்காய் பால் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் மோர் குழம்பு வச்சா மோர் குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் இருந்தால் தயிர் ஊற்றி சாப்பிடலாம். இல்லை மோராக சிலுப்பி கூட சாப்பிட்லாம். இது கூட எந்த காயாவது தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். இது சாதத்துக்கு பதில் இந்த கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டிங்கன்னா வயிறும் ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இதில் டயபெட்டிக்ஸும் வராது. இது எல்லாருக்குமே நல்லது. வாங்க பார்க்கலாம். வாங்க, ஊற வச்ச கருப்பு கவுனி அரிசியை ஒரு 3 முறை கழுவிட்டு இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு ஏற்கனவே காட்டியிருந்தபடி 2 பல் பூண்டு ஜீரகம் இதில் போட்டுடுங்க. போட்டுட்டு குக்கரில் நீங்கள் ஒரு 3 விசில் வரும் வரைக்கும் வேக விட்டு எடுங்க. இதுதான் வேக வைத்த கருப்பு கவுனி அரிசி. நான் இதை சாதம் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வச்சு எடுத்த இதில் நீங்கள் தயிர் இல்லை தயிர் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் மோர் குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். இந்த கொஞ்சம் காரமாக வத்த குழம்பு இருந்தாலும் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் ஏதாவது சைட் டிஷ் செஞ்சிங்கன்னா அதை இது கூட வச்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வயிறு ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் ஜீரணாகாது, உடம்புக்கும் நல்லது. அதனால் இது சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அதனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் இது எப்படின்னு யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.